பனையூர்ல போய் நட்சத்திர வீட்டுல தங்குறதுக்கு விஜய் பங்களாலே தங்கிடலாம். ரூம் கேட்டா கொடுத்துருவாரு. ரூம் போட்டு கொடுங்க, அமித்ஷா வராருங்க, ரூம் போட்டு கொடுங்கன்னா கொடுத்துட போறாரு. ஏங்க ஒருத்தர் கூட்டணி பேசணுங்கிறதுக்கா அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திர ஹோட்டல்ல போய் தங்கி தான் கூட்டணி பேசணும்னா எப்படி அந்த அரசியல் என்ன இருக்கு? அப்போ நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசணும் அப்படின்னா அவர் வீட்டு பக்கத்துல போடணும் ரூம். பிஜேபி அங்க தனிப்பெரு சக்தியா வளரணுங்கிறது தான். போன தடவை அந்த முயற்சி தான் எடுத்தாங்க. இப்போ அவங்க நம்பர் 1 பார்ட்டி ஆயிட்டாங்க. அதே நிலைமை தானே அதிமுகவுக்கு ஏற்படும். அப்ப அதிமுக எப்படி அந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்கும்? ஆட்சியில பங்குங்கிற ஏற்பாட்டுக்கு எல்லாம் போக அவங்க ஒரு 150 இடத்துல நின்று தானே ஆகணும். அப்ப எப்படி 50 சீட்டு 60 சீட்டு கொடுக்க முடியும்? கூட்டணி கனவு நீங்க காணலாம், தொகுதி பங்கீடு கனவும் காணலாம். ஆனா அந்த கனவு சாத்தியமாகணும். அப்ப அதிமுக வைக்க போகிற அந்த லைன் என்ன, ப்ளூ பிரிண்ட் என்ன? தனி மெஜாரிட்டியோட நாங்கள் ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள்ல போட்டி போடுவோம். தனி மெஜாரிட்டி கிடைச்சா நாங்கள் தனியாக ஆட்சி அமைப்போம். இந்த ப்ளூ பிரிண்டை தவிர வேற என்ன வைக்க முடியும்? அப்போ டிவிகே ஃபார்முலா என்னவா இருக்கும்? இதே ஃபார்முலா தானே இருக்க முடியும். விஜய் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கிடணும் அப்படின்னா யார் தயாரா இருக்கா? டிடிவி தயாரா இருக்காரு. அவங்க தானே தயாரா இருப்பாங்க, வேற யாரும் இல்லைங்களே. அப்போ ஒட்டு மொத்தத்துல இது 4 அணி தானே எப்போதுமே போகுது. திமுக அணி, அதிமுக அணி, டிவிகே, தாவேகா, அப்புறம் சீமான், நாம் தமிழர், 4 அணி இருக்கு. 4 அணியில இடம் கிடைக்கலன்னா 5வது அணி ஒன்றும் ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. 4 அணின்னா 1977 ஃபார்முலா என்ன? தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், வழக்கறிஞர், முனைவர் தராசு ஷியாம் சார். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? சிறப்பா இருக்கும் சார். நீங்க சிறப்பா இருக்கீங்களா? கண்டிப்பா. மற்ற மகிழ்ச்சி. இந்த கூட்டணி கணக்குகளும் இப்போ தேர்தல் நெருங்க பரபரக்க செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு தனியார் நாளிதழிலே இந்த தினம் செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றன. பனையூருக்கு மிக அருகிலேயே தங்க வைப்பதற்கு பாஜகவினர் சில ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும், விஜயை எப்படியாவது என்டிஏ அலையன்ஸிற்குள் கொண்டு வர வேண்டும் என்கிற ஒரு நோக்கோடு பாரதிய ஜனதா மூவிங் ஃபார்வர்டு செயல்பட போவதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அதே சமயத்தில் இன்றைய தினம் சிபிஐ கிட்டத்தட்ட தாவேகாவுடைய அனைத்து முன்னணி நிர்வாகிகளையும், புஷி ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, மதியழகன் ஆகியோரை எல்லாம் தற்போது விசாரணைக்கும் உள்ளாக்கி இருக்கிறது. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? பனையூர்ல போய் நட்சத்திர வீட்டுல தங்குறதுக்கு விஜய் பங்களாலே தங்கிடலாம். ரூம் கேட்டா கொடுத்துருவாரு. ரூம் போட்டு கொடுங்க, அமித்ஷா வராருங்க, ரூம் போட்டு கொடுங்கன்னா கொடுத்துட போறாரு. ஏங்க ஒருத்தர் கூட்டணி பேசணுங்கிறதுக்கா அவர் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நட்சத்திர ஹோட்டல்ல போய் தங்கிதான் கூட்டணி பேசணும்னா எப்படி அந்த அரசியல் என்ன? எனக்கு புரியவே இல்லை. அந்த செய்தி நானும் படிச்சாங்க. அப்போ நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி பேசணும் அப்படின்னா அவர் வீட்டு பக்கத்துல போடணும் ரூம். அப்படி இல்லாட்டி லாய்ஸரோட பக்கத்துல போடணும். அப்படி இல்லைன்னா ஆமா கோவாலபுரத்துக்கு பக்கத்துல போடணும் இவங்க கிட்ட பேசணும்னா. என்ன மாதிரியான ஒரு சமிக்கையை செய்தி மூலமா கொடுக்குறாங்கன்னு எனக்கு புரியல. அப்ப குழப்பறதுதான் அதோட சமிக்கைன்னு நான் நினைக்கிறேன். விஜயை பொறுத்த வரைக்கும் பலமுறை அவர் தெளிவாகவும், அதே நேரத்துல ஒரு விஷயத்துல கரெக்டாகவும் இருக்கிறது என்ன அப்படின்னா, அவரை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கணுங்கிறது தான். அவரு விக்கிரவாண்டியில சொல்லிட்டு இருக்காரு. அந்த நிலைப்பாட்டுல அவர்கிட்ட மாற்றம் இல்லை. ரைட்டு தான். அது ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, சினிமா ஸ்டாரு, நான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்றாரு. அதே நேரத்துல அண்ணா தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக எப்போதுமே பிரகடனப்படுத்தினது இல்லைங்க. 67 வரைக்கும் அவர் பிரகடனப்படுத்தல. 67 மாபெரும் கூட்டணி, அதுல கூட அவர் பிரகடனப்படுத்தல. என்ன காரணம்னா சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க. அது சரியா வராது. அந்த சிக்னல் பாசிட்டிவா தெரியாதுங்கிறது தான். விஜய் இல்ல நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு அமித்ஷா பனையூர்ல நட்சத்திர ஹோட்டல்ல தங்கினா என்ன, விஜய் பங்களாலே ரூம் போட்டு தங்கினா என்ன, ஒரே தானே. அப்ப அமித்ஷா விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டு போவாரா? அது எப்படி சாத்தியம்? ஒரு பக்கம் அதே இதுல பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு 50 சீட்டு 80 சீட்டுன்னு அதே நாளிதழில் செய்திகள் வருது. அதிமுக இந்த குழப்பத்தை யோசிச்சுதான் அவங்க டிசம்பர் மாதம் பொதுக்குழு செயற்குழு கூட்டியிருக்காங்க. பொதுக்குழு செயற்குழு தேர்தலுக்கு முந்தைய பொதுக்குழு செயற்குழு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. அதே நேரத்தில் இனி தேர்தலுக்கு பிறகுதான் இனிமேல் அடுத்த பொதுக்குழு செயற்குழு வரும். அப்போ ஆட்சியில பங்கு இருக்கா இல்லையா இந்த விஷயத்த அதிமுக இப்ப சொல்லி ஆகணும். எனக்கு தெரிஞ்ச ஆட்சியில பங்கு இல்லைன்னு அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா தம்பிதுரை வரைக்கும் ரீசெண்டா அதுதான் பேசிட்டே இருக்காங்க. ஆனா ஆர்பி உதயகுமார் அவர்கள் பவன் கல்யாண் மாடல் எல்லாம் சொல்றாரு. அவருக்கு பவன் கல்யாண் மாடல் என்னன்னு தெரியாதுங்க. அதான் சிக்கல். சரி, ஆந்திரால தனி மெஜாரிட்டியோட இருக்கிறது யாரு? சந்திரபாபு நாயுடு.
தனி மெஜாரிட்டி இருந்துன்னு தான் பவன் கல்யாணுக்கு அவரு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்தாரு. பிஜேபி அழுத்தம் காரணம். அதே மாடல் தான் பிஜேபி அழுத்தம் இருக்குங்கிறத அதிமுக ஒத்துக்கிடணும். அப்போ பிஜேபி அழுத்தம் இல்லைன்னா நாயுடுவா எப்படிக்கா கொடுத்துருப்பாரு பவன் கல்யாணுக்கு துணை? அவருக்கு ஒன்றும் பெரிய சீட் இல்லைங்களே, நாயுடுக்கு தனி மெஜாரிட்டி இல்லை, அவர் எப்படி கொடுப்பாரு? ஸோ அழுத்தம் கொடுத்துருக்காங்க. பல ஏதாவது ரீசன் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கு வந்து ஆந்திராவுக்கு ஃபண்ட்ஸ் வேணும்னா நீங்கள் ஒரு சேர்த்துங்க, ஏதோ ஒன்று சொல்லியிருக்கலாம். பிஜேபியோட நோக்கம் அதில் தெளிவாக தெரியுது. என்னன்னா பவன் கல்யாணம் வச்சு நாளைக்கு ஆந்திராவில் அவங்க வந்து தனி கூட்டணி அமைச்சு ஜெயிக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நிதிஷ்குமாருக்கு முதலமைச்சர் பதவி கொடுத்தாச்சுங்க, அவர்கிட்ட இருந்த எல்லா அதிகாரத்தையும் பறிச்சாச்சே. ஹோமே இப்போ அவர்கிட்ட கிடையாதுங்களே. ரெவென்யூ லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எல்லாமே பிஜேபிக்கு வந்துருச்சு. முக்கிய இலாக்காக்கள். என்ன நோக்கம் அப்போ? சரிங்க, ஹோம வச்சிருக்கிற புதிய துணை முதலமைச்சர் பேர்ல அவ்வளவு வழக்கு இருக்குங்க, அவ்வளவு வழக்குகள் இருக்குங்க. வழக்குன்னா சீரியஸ் வழக்குகளும் இருக்கு, கொலை முயற்சி வழக்கெல்லாம் இருக்கு. அவர்கிட்ட இப்போ ஹோம் இருக்கு. அப்போ நிதிஷ்குமார்ட்ட இருந்து அதிகாரத்தை பறிப்பதோட நோக்கம் என்ன? நிதிஷ்குமார் காலத்துக்கு பிறகோ இல்ல அடுத்தடுத்த வருடங்கள்லயோ வந்து பிஜேபி அங்க தனிப்பெரு சக்தியா வளரணுங்கிறதா. போன தடவை அந்த முயற்சி தான் எடுத்தாங்க. இந்த இப்போ வந்து அவங்க நம்பர் 1 பார்ட்டி ஆயிட்டாங்க. அதே நிலைமை தானே அதிமுகவுக்கு ஏற்படும். அப்ப அதிமுக எப்படி வந்து அந்த ஏற்பாட்டுக்கு சம்மதிக்கும்? ஆட்சியில பங்குங்கிற ஏற்பாட்டுக்கு எல்லாம் போக அவங்க ஒரு 150 இடத்துல நின்று தானே ஆகணும். அப்ப எப்படி 50 சீட்டு 60 சீட்டை கொடுக்க முடியும்? ராம்தாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் ஒரே கூட்டணி, அதே செய்தியில நாங்க ஒரே கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும்னு முயற்சி செய்யறாங்க. அப்படின்னா அந்த பக்கம் எங்க திண்டிவனம் பக்கம் வேற ஒரு நட்சத்திர ஓட்டுல நம்ம தேடணும். அங்க ரூம் போட்டா தானே முடியும். அது அதை விட தைலாபுரத்துல தங்கிடலாம், நல்லா இருக்குங்க, தோட்டம் நல்லா இருக்கும், இயற்கையான சூழல்ல. டாக்டர் வந்து பப்பாளி கொய்யாலாம் நறுக்கி கொடுப்பாரு எப்பவுமே. அமித்ஷாவுக்கு உடம்புக்கு நல்லதும் கூடாது. சாப்பிட்டுட்டு அப்படியே காலார நடந்துகிட்டே கூட்டணி பேசலாம். ஆனா அவர் 23 சீட்டு வேணும்னு கேட்காரு. போன தடவை எவ்வளவு கொடுத்தியோ அதை எனக்கு கொடு. அன்புமணி அவரும் ஒரு 23 கேட்காரு. 2 பேரும் இருக்கும், ஒரே அணியில இருக்கும். ஆளுக்கு 10.5 கொடுத்ததுனால 23 ஒதுக்கிட்டாரு. இல்ல, அவரு 20 போன தடவை என்ன கொடுத்தியோ அதை கொடுன்றாரு டாக்டர். 23. அன்புமணியும் அவரும் எனக்கும் அதே மாதிரி கொடுத்தா போதுங்க, ஒன்னும் அதிகமா நான் ஆசைப்படலன்றாரு. அப்ப 23 46 இவங்களுக்கு சோலி முடிஞ்சது 46. அப்புறம் பிஜேபி. இது போக கிருஷ்ணாமியே வந்து என்ன சொல்றாரு, ஆட்சியில நீங்க பங்கு கொடுத்தாங்க ஆகணும்ன்றாரு. 5 சீட்டு கொடுத்தாலும் ஆட்சியில பங்கு. தேமுதிக கூப்பிடுறாங்க, எங்களுக்கு ஒன்றும் அதிகமா ஆசைப்படலைங்க, ஒரு 2 ராஜ்யசபா சீட்டு, ஒரு 25 எம்எல்ஏ சீட்டு, இவ்வளவுதான் நாங்க ஆசைப்படுறோம், நாங்க என்ன அதிகமாவா கேட்கிறோம். அப்ப அதிமுக எவ்வளவுல நிக்க போகுது? 100க்கு கீழே தான் நிக்க முடியும். அது எப்படி சாத்தியம்? கூட்டணி கனவு நீங்க காணலாம், தொகுதி பங்கீடு கனவும் காணலாம், ஆனா அந்த கனவு சாத்தியமாகணும். அப்ப அதிமுக வைக்க போகிற அந்த லைன் என்ன, ப்ளூ பிரிண்ட் என்ன? தனி மெஜாரிட்டியோட நாங்க ஆட்சி அமைக்க தேவையான இடங்கள்ல போட்டி போடுவோம், தனி மெஜாரிட்டி கிடைச்சா நாங்க தனியா ஆட்சி அமைப்போம். இந்த ப்ளூ பிரிண்டை தவிர வேற என்ன வைக்க முடியும்? ஏன்னா திமுக அதே ப்ளூ பிரிண்ட் தான் வைக்கும். இதே 150 160 திமுக நின்று தானே ஆகணும். ஆட்சியில எங்க இருந்து பங்கு கொடுப்பாங்க அவங்க? காங்கிரஸ் கட்சி, இதே பிஜேபி மாதிரி காங்கிரஸ் கட்சின்னு எடுத்துங்க, அங்க எவ்வளவு சீட்டு கொடுத்துருவாங்க காங்கிரஸ் கட்சிக்கு? பழைய 25 கொடுத்தாலே ஆச்சரியம் தான். அப்ப அங்கேயும் அந்த வாய்ப்பு கிடையாதுங்க. அப்போ திமுக என்ன முடிவோ அதான் அதிமுக முடிவோ, அதிமுக என்ன முடிவோ அதான் திமுக முடிவு. இந்த கூட்டணி விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர் ஃபார்முலாவே ஒன்று இருக்குங்க. 5 இடத்துல ஜெயிக்கிறதா இருந்தா ஒரு இடம் கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்கலாம், அவ்வளவுதான் ஃபார்முலா. வேற ஃபார்முலாவே கிடையாது இதுல. அப்போ டிவிகே ஃபார்முலா என்னவா இருக்கும்? இதே ஃபார்முலா தானே இருக்க முடியும். விஜய் முதலமைச்சர் வேட்பாளரை ஏத்துக்கிடணும் அப்படின்னா யாரு தயாரா இருக்கா? டிடிவி தயாரா இருக்காரு, அவங்க தானே தயாரா இருப்பாங்க, வேற யாரும் இல்லைங்களே. அப்போ ஒட்டு மொத்தத்துல இது 4 அணி தானே எப்போதுமே போகுது. திமுக அணி, அதிமுக அணி, தாவேகா, அப்புறம் சீமான், நாம் தமிழர், 4 அணி இருக்கு. 4 அணியில இடம் கிடைக்கலன்னா 5வது அணி ஒண்ணு ஆட்டோமேட்டிக்கா வந்துருங்க. 4 அணினா 1977 ஃபார்முலா என்ன? 1977 எம்ஜிஆர் 30% தானங்க வாங்கினாரு எம்ஜிஆர். 1977 30. சிபிஎம் மட்டும் தான் கூட்டணி கட்சி, அது ஒரு 2%. ஆக மொத்தம் 32 33% ஓட்டு, 67% எதிர்ப்பு ஓட்டு தான். எதிர்ப்பு ஓட்டு பிளவுபடுது. ஜனதா கட்சி தான் லோயஸ்ட், 10 சீட்டோட நம்ம கிடைச்சது. சரி, டெபாசிட் வாங்குறது கஷ்டம். டெபாசிட் வாங்க உங்களுக்கு வந்து 16.6% ஓட்டு வேணும். மொத்தத்துல நீங்க 20 வச்சிருந்தா தான் 16.6 தொகுதிக்கு தேரும். அப்ப உண்மையிலேயே நீங்க உங்க கூட்டணி 20% மேல ஓட்டு வாங்கணும், எந்த கூட்டணியா இருந்தாலும் நான் சொல்றேன்.
அப்படி இல்லைன்னா நிறைய தொகுதியில டெபாசிட் போயிடும். அப்போ இப்படி நீங்க பிரிச்சு பார்த்தீங்கன்னா, முதல் இடத்துல அதாவது ஆட்சிக்கு மீண்டும் வரக்கூடிய அளவுக்கான பலத்தோட இருக்கிற ஒரே கட்சி வந்து திமுக மட்டும்தான். அதுல ஒண்ணும் சந்தேகமே பட வேண்டாம் நீங்க. 30க்கும் மேல இருக்கிற கட்சி தாங்க ஆட்சி கனவே. 30 புள்ளி சொச்சம் இருக்கணும். ஆரின் அதர்வைஸ் 35. இது என்னோட கணக்கு எப்போதுமே 35 நம்ம கையில அஷ்யூர்டா வச்சுக்கிடணும். அந்த 35க்கு மேல வர்றது வராதது அது தெரியாது. ஆட்சி கட்சிக்கு கொஞ்சம் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். இதை தாண்டி தான் வரணும். அப்போ விஜய் தன்னைய ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னா அவர் இப்போ உழைக்க ஆரம்பிக்கலாம். உழைக்க ஆரம்பிச்சு அடுத்தடுத்த தேர்தல்கள்ல தான் அவர் வந்து அந்த நிக்கணும். அது வரைக்கும் அரசியல்ல நிக்கணும். பவன் கல்யாண் உதாரணம் மாதிரி சிரஞ்சீவி உதாரணம்னு ஒண்ணு இருக்கு. அதையும் மறந்துடக்கூடாது. அதுவும் அங்கிருந்து வந்த உதாரணம் தானே. இதே சினிமா ஸ்டார் தானே. அவரு அந்த முதல் கட்ட தோல்விக்கு பிறகு அவரால் தாக்கு பிடிக்க முடியல இல்ல. அப்படி விஜய் ஒதுங்காம இருந்தா அடுத்தடுத்த தேர்தல்கள்ல அவருக்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலுக்கான வாய்ப்புங்கிறது அறவே இல்லைங்க. இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இந்த சிபிஐ என்கொயரி இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா? இத வச்சு பாரதிய ஜனதா ஒரு கேம் பிளே பண்ணும். கூட்டணிக்கான ஒரு கேம் பிளே பண்ணும் அப்படிங்கிற ஒரு கருத்து உலாவுகிறது இல்ல. இத பற்றி உங்களுடைய பார்வை? சிபிஐ விசாரணை ரொட்டீன்ங்க. சரி இன்னொரு எஃப்ஐஆர் இருந்தா தானங்க நம்ம வந்து கவுண்டர் எஃப்ஐஆரே தான் முதல்ல இருந்தே போடலைங்களே. இப்ப காலம் கடந்துருச்சு. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எஃப்ஐஆர் பதிவாகுதுங்க. கம்ப்ளைண்ட்ல என்ன மேட்டர் இருக்கோ அதுதான் எஃப்ஐஆர் மேட்டர். அப்ப எஃப்ஐஆர்ல அக்யூஸ் லிஸ்ட்னு போட்டுருவாங்க. இயல்பா அந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கவரு இன்னின்னார் பேர்ல அலிகேஷன் கொண்டு வர்றாரு. அதுல புஷி ஆனந்த் பேரு, நிர்மல்குமார் பேரு இருக்கு. ரைட்டு. அவங்கள மதியழகன் பேரு. 3 பேரையும் அரைன் பண்ணி ஒரு எஃப்ஐஆர் போட்டு ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. மற்றவங்கள அரெஸ்ட் பண்ணல. அந்த எஃப்ஐஆர்ல தான் இன்னமும் விசாரணை நடக்கு. இப்போ வந்து கரூர்லயே அது இல்லைங்க. கரூர்ல இருந்து தூக்கி திருச்சி கொண்டு வந்தாச்சு. அதுவே இவங்களுக்கு தெரியுமானே எனக்கு சந்தேகமா இருக்கு. இப்போ திருச்சியோட சிஜிஎம் கோர்ட்ல அது இருக்கு. சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருக்கு. அவங்க இன்னும் இவங்க சார்ஜ் ஷீட் எப்போ சிபிஐ போடுதோ அதுக்கு பிறகு அதை வந்து மதுரையில் இருக்கிற சிபிஐ கோர்ட்டுக்கு மாத்தணுமா வேண்டாமான்னு முடிவு எடுப்பாங்க. பொதுவா சிபிஐ கோர்ட்டுக்கு தாங்க மாத்தணும். நான் சிபிஐ நீதிமன்றத்தில் நான் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்கிறேன். சிபிஐ சார்ஜ் ஷீட்டை சிபிஐ நீதிமன்றம் தான் விசாரிக்கவே முடியும். ஆக இது வந்து மதுரைக்கு போக வேண்டிய கேஸ். இடைப்பட்ட காலத்துல சார்ஜ் ஷீட் போடுறது இந்த ஆரம்ப கால பணிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு கோர்ட்டு தேவை. அதுக்கு கரூர் கோர்ட்டுக்கு அந்த பவர் இல்லை. ஸோ திருச்சி கோர்ட்டுக்கு வந்தாச்சு. மேட்டரே திருச்சி கோர்ட்ல இருக்கு. சிபிஐ என்ன பண்ணுங்க, இது வரைக்கும் நிறைய விசாரணை நடத்தியிருக்கு. இப்போ இவங்களே விசாரிப்பாங்க. அவ்வளவுதாங்க, இதோட இது முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா மாத்தி சார்ஜ் ஷீட்டுக்கு தான் கொண்டு போகணும். இதுல அழுத்தமும் கொடுக்க முடியாது. வேற என்ன அழுத்தம் கொடுக்க முடியும்? இவங்க இல்லைன்னு சொல்லுவாங்களா? இவங்க தானே அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்துருப்பாங்க. இவங்களோட கையெழுத்துகள் இருக்கும்ல. மதியழகன் வந்து சொல்லுவார்ல. மதியழகன் பெயில்ல இருக்காரு இப்போ. அப்போ வந்து இதுல வேற அழுத்தம் என்ன கொடுக்க முடியும்? இது எல்லாமே என்னன்னாங்க, அந்த திமுகவை தோற்கடிக்கணும். அதுக்கான வழி என்னன்னு யோசிக்கும் போது எல்லாருக்கும் இந்த பேசிக் கணக்கு தெரியுது. அதாவது இப்படியே போனா திமுக தான் திருப்பி ஜெயிச்சு வந்துரும். அதனால வந்து ஏதாவது ஒரு வகையில் இந்த கூட்டணி வந்து நம்ம அதை கொண்டு வரணும். அலையன்ஸை கொண்டு வரணும். அலையன்ஸ் டோரை ஓபன் பண்ணி வைக்கணும். எதை மறக்கிறாங்கன்னா, அலையன்ஸ் டோரை ஓபன் பண்றதுனால இல்ல அலையன்ஸ் வெற்றி. அதுக்கு பிறகு இருக்கிற ஜேர்னியில இருக்கு பயணம். வாக்கு அரசியலில் வெற்றியை நோக்கிய பயணம். அதை முதல்ல சரி பார்த்தா தான் அடுத்தது சாத்தியம். அப்ப திமுக அடுத்த நிலைமையில இருக்கிறது அதிமுக மட்டும்தான். இவர் சொல்லிக்கலாம் திமுகவுக்கு எதிராக டிவிக்கே அப்படின்னு சொல்லிக்கிடலாம். அது எல்லாரோட ஆசையும் அதுதான். ஏன்னா ஆட்சி கட்சிக்கு எதிரான கட்சின்னு நம்ம சொல்லுவாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி இவர் பாலிடிக்ஸ்ல பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும்னா பிரைம் டிஃபெண்டர் பாலிடிக்ஸ்ல வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டு நலன்களை காப்பாற்றுவதில் திமுகவை விட டிவிகே சிறந்தது அப்படின்னு அவர் எப்படி ப்ரூவ் பண்ண போறாரு? என்னோட கேள்வியே இதுதான். நிச்சயமா சார். பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தீங்க. மிகுந்த நன்றிகள் சார்.